ரீசெண்டாக நீயா நானாவில் ஒரு அம்மா பேசின வீடியோ ஒன்று பயங்கர வைரலாக இருந்தது. அதை முதல்வர் அவர்களும் தேர்தல் பரப்புரையில் அந்த வீடியோவை மென்ஷன் பண்ணி பேசியிருந்தார். இப்போ அந்த அம்மா வந்து இந்த சிங்கிள் உமன் ரேஷன் கார்டு கணவனால் கைவிடப்பட்ட அந்த அம்மா ரேஷன் கார்டு வாங்க முடியாமல் அது எப்படி அரசாங்கத்தினுடைய ஒரு ஜீவோ மூலமாக ஒரு ஸ்கீம் அலைக்கழிக்கப்பட்டு ஆமாம் ஒன்றுமே தெரியாமல் அழுதுகிட்டு இருந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு ஜீவோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப அப்ளை பண்ணி உடனே அடுத்த 5 நிமிடத்தில் அந்த ரேஷன் கார்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இது வந்து கணவனால் கைவிடப்பட்ட மகளிர்களுக்கு மட்டும்தான் திட்டங்களை அந்த அரசு அறிமுகப்படுத்துதானாக்கா இல்லை, ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இது பொதுவாக மக்களுக்கு தெரிகிறது இல்லை. அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது. அதாவது ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனுபவிக்கக்கூடிய அவ்வளோ விதமான சட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் போடப்பட்டிருக்குது. ஓகேங்களா, பல ஸ்கீம்ஸ் இருக்குது. இதில் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. இது நமக்கு தெரியாமல் இதை யார்கிட்ட இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அப்பப்போ தான் தெரியும். எப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருதோ அப்போ தான் கவர்மெண்ட்டை திட்டுவோம், அப்போ தான் கவர்மெண்ட்டிட்ட போவோம், அப்போ தான் என்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். அப்புறம் இதை போனால் அங்கே விவோ இருப்பார், தாசில்தார் இருப்பார், இவர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணுமே, அந்த சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட். மக்களுக்கு பொதுவாக என்னன்னாக்கா எது ஒன்றாக இருந்தாலும் கலெக்டரை பார்த்துக்கணும். அதுக்கு கீழே நிறைய அலுவலர்கள் இருக்காங்க. அது இல்லாமல் ஆன்லைன் இருக்கு. ஆன்லைன்லேயே நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு. இது வந்து புது ஏரா இப்போ வந்தது. ஆனால் நம்மளுக்கு பொதுவாக என்னென்னா பிரச்சனை வரும்போது தான் அதுக்கான தீர்வு நோக்கி போவோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு என்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்ன திட்டங்கள் இருக்குது, ஒரு குடிமகன் அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற எந்த புரிதலும் அறிவும் நம்மளுக்கு கிடையாது. அதனால படிச்சுட்டு நம்ம வேலை இல்லாமல் இருக்குமா, அதுக்கும் சில ஸ்கீம்ஸ் இருக்கு. ஆமாம், அல்லது வந்து தொழில் முனைவோர் தொழில் செய்யணுமா, அதுக்கு சில ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ குறுந்தொழில் சிறுதொழில் எல்லாத்துக்கும் வந்து கைம்பெண்களுக்கான வந்து உதவித்தொகை இருக்குது, கைம்பெண்களுக்கான ஸ்கீம்ஸ் இருக்கு. அப்புறம் திருநங்கையர்களுக்கான ஸ்கீம்ஸ் இருக்கு. அப்புறம் கணவனால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான ஸ்கீம்ஸ் இருக்குது. கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இருக்காங்களா அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த முதிர்கண்ணின்னு சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்களா ரொம்ப அவங்களுக்கான உதவித்தொகை ஸ்கீம்ஸ் அவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது. படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்களா அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்படி பல திட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது, எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒன்றும் எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்கும். இந்த ஃபோனில் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயோ ஃபோன்லனாக்கா அது எப்படிங்க தட்டி தெரிஞ்சுக்கிறது, ரொம்ப எளிமையாக அதை பற்றி தான் பேச போகிறோம். மக்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ஆப்பு, அந்த ஒரு ஆப்பில் எல்லாமே இருக்குது. இந்த ஆப்பை எப்படிங்க அமுக்கி இதெல்லாம் பார்க்குறது, ரொம்ப கஷ்டம் இல்லையா, ரொம்ப எளிது. அதை எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மக்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ஆப். இந்த ஆப் வந்து கவர்மெண்டோடைய ஆப் கிடையாது, முதல்ல தெளிவுபடுத்திடுவோம். இது திமுக என்கிற கட்சி உருவாக்கி இருக்கிற ஒரு ஆப். இது அப்படியா? ஆமா. இப்போ கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் கிடையாதா? கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட். ஆனால் இந்த ஆப் சம்மந்தப்பட்ட செலவுகள், இதுக்கு ஆட்களை இறக்கி வேலை பார்த்துருப்பாங்க இல்லைங்களா, இதெல்லாம் திமுக தன்னுடைய கட்சி பணத்திலிருந்து இந்த செலவுகளை செய்து ஒரு ஆப்பை மக்களுக்கான ஆப்பாக கிரியேட் பண்ணியிருக்கு. இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த அதிமுக அதை செய்யலை, சரியா? அதனால் இப்போ பிஜேபி வந்து இல்லை நாங்கள் தான் வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சி, 17 ஸ்டேட்டில் நாங்கள் வந்து பல்லு நோண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. உண்மையிலேயே மக்களின் மீது அக்கறை இருக்கிற ஒரு கட்சியால் மட்டும்தான் அதை உருவாக்க முடியும். அந்த வகை விஷயம் தான் அது. ஆமாம். இல்லை என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? என்ன இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்கச்சக்கமாக வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆச்சு. டிஜிட்டல் இந்தியா, உண்மையிலேயே டிஜிட்டல் இந்தியானாக்கா எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத திமுக கவர்மெண்ட் இந்த ஆப் மூலியமா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, யூடியூப் வீடியோஸை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ரைட், அதான் நீ ஃபஸ்ட்டு பண்ணணும். அதை முதல்ல செஞ்சிடணும். அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் இந்த திட்டத்தில் அந்த நீயா நானாவில் ஒரு அம்மா வந்து பேசினாங்க இல்லைங்களா, அது மாதிரி எல்லாருக்குமே தேவையான திட்டங்களை இந்த ஆப் மூலிமா அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஆப்பினுடைய பெயர் மக்களுடன் ஸ்டாலின். உங்களுடைய ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மக்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாக்கா இந்த ஆப் வரும். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த காசு செலவும் எதுவும் கிடையாது, இலவசமாக தான் அந்த ஆப் இருக்குது. டேட்டா போடணும், டேட்டாலாம் போடணும், எல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாமே போட்டால் கொடுப்பாங்க. இல்லடா ஃபியூச்சரில் கரண்ட் போயிடுச்சு, டேட்டா இல்லாமல் நீ மட்டும் நோட்டிட்டு தான் வராதில்ல. அதனால் டேட்டா இருக்கணும், ஐஃபோன் இருக்கணும், அதில் டேட்டா இருக்கணும். அதில் போட்டிங்கன்னா மக்களுடன் ஸ்டாலின் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த தொகுதி, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, பாலினம் என்ன, ஒரு 10 கொஸ்டின், வயது என்ன, சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். இதுக்கு வந்து ரேஷன் கார்டு டைப் என்ன, ஆமா அதுக்கு முக்கியமான விஷயம் கேட்குறாங்க. அது ஏன் ரேஷன் கார்டோட டைப், ரேஷன் கார்டில் வந்து 2-3 வெரைட்டி இருக்கும். அது என்னன்னு நம்ம ஃபில் பண்ணணும். ஏன்னாக்கா
அந்த உள்ள திட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த ரேஷன் கார்டை பொறுத்து ஃபில்டர் ஆகும். ஆமா, அதற்காக தான் அதெல்லாம் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். உங்க ஃபோன் நம்பர் என்ன அப்படி இருக்கும், அதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்க முதல்ல சைன்இன் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் அந்த டிஸ்பிளே பிக்சரும் நீங்கள் வச்சுக்கலாம், டிபியில் உங்கள் பிக்சரும் இந்த ஆப்பில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா, ஓப்பன் பண்ண உடனே அதெல்லாம் ஃபில் பண்ண உடனே மொத்தமாக ஒன்றும் இல்லை. இந்த ஆப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மொத்தமாக எவ்வளோ ஸ்கீம்ஸ் வச்சுருக்குது, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, அதுக்கு என்னென்ன டீட்டெயில், என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்ன பெனிஃபிட்ஸு, இதை மொத்தமாக எங்கேயும் ஒரு இடத்துல போகுது. ஒரு ஸ்கீமுக்கு ஒன்று தேவைன்னா ஒன்று விஓ ஆஃபீஸ் போகணும், இல்லை தாசில்தார் ஆஃபீஸ் போகணும், இல்லை கலெக்டர் ஆஃபீஸ் போகணும். நம்மளுக்கு ஸ்கீம்ஸை பற்றி தெரியாது. தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட்டில் உள்ள எல்லா ஸ்கீம்ஸும் இந்த ஆப்பில் அடக்கமாயிருச்சு. எல்லா ஸ்கீமும் இதில் வந்துருச்சு. இதை பார்க்கும் போது தான் எனக்கு இந்த ஸ்கீமில் இருந்து நீங்கள் எலிஜிபிள் எப்படி, நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஸ்கீம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதில் சில க்ரைட்டீரியா கொடுத்துருக்குறாங்க. இப்போ சொன்ன மாதிரி வயசு என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்குதா, உங்களுடைய திட்டம் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அதை அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி. இல்ல மற்றவங்களுக்கு இப்போ யாராவது உதவி தேடி வர்றாங்க, ஒரு கைம்பெண் வர்றாங்க, அல்லது ஒரு திருநங்கையர் வர்றாங்க, அல்லது கணவனால் கைவிடப்பட்ட ஒரு மகளிர் வர்றாங்க, ஒரு சின்ன பொண்ணு அவங்க படிக்க முடியல, கல்வி உதவி தொகை தேவை, அப்படி யாராவது உங்களை தேடி வர்றாங்கனாக்கா அவங்களுக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்கு அப்படின்னு நீங்க இதை பார்த்துக்கலாம். அவங்களுக்கான கிரைட்டீரியால அதாவது ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு வரும். அப்படி இல்லைன்னாக்கா இதில் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே முகப்பு தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. தமிழில் வந்து முகப்பு, அப்டேட்ஸ், திட்டங்கள், ஆடுகளம் அப்படின்னு கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் திட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். திட்டங்கள்ங்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்கா மேலே பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள், குழந்தைகள், ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ஆப் அக்சஸ் பண்ணுறதுக்கு. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், இறப்பு, கைம்பெண், எஸ்சி எஸ்டி, மூத்த குடிமக்கள், தூய்மை பணியாளர்கள், 3ஆம் பயணித்தவர்கள் அப்படின்னு மேல வந்து ஒரு லிஸ்ட் கிரைட்டீரியா இருக்குது. இது பயனாளர்கள். இதுல எந்த கிரைட்டீரியால உங்களுக்கு நீங்க வரீங்களோ, எந்த கிரைட்டீரியா நீங்க வரீங்களோ அதுல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு, அப்படி இல்லைனாக்கா எந்த கிரைட்டீரியால உள்ளவங்களுக்கு நீங்க டேட்டாவை தேடணுமோ. இப்போ இன்கேஸ் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னாக்கா என்கிட்ட யாராவது ஒருத்தவங்க உதவி கேட்டு வர்றாங்க, ஒரு கர்ப்பிணி பெண் வர்றாங்க, ஐயா எனக்கு அரசாங்கத்தில் என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க, நான் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கேன், அதை நான் பயன்படுத்திக்க விரும்புகிறேன், அல்லது அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இதில் அரசாங்கம் என்னென்ன வகையில் எனக்கு உதவி செய்ய முடியும், ஏதாவது ஸ்கீம் இருக்குது அப்படின்னு தேடி இருந்தாங்கனாக்கா இதில் மேலே வந்து கர்ப்பிணி பெண்கள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை ஜஸ்ட் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதில் வந்து எத்தனை ஸ்கீம் இருக்குன்னா 20 ஸ்கீம், 20 வகையான ஸ்கீம்ஸ் இருக்குது. முக்கியமான திட்டங்கள் 20 ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாடு கலைஞர்கள் சமூக பாதுகாப்பு திட்டம் மகப்பேறு, அதாவது தமிழ்நாடு கலைஞர்கள் இருக்கு, அதில் சைனாக இருக்குன்னு அவங்க, அதில் சமூக பாதுகாப்பு திட்டம், இதுவும் மகப்பேறு மருத்துவ தொகையில் வருது. இதில் வந்து தகுதி வரம்பு போட்டிருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு கலைஞர்கள் நலவாரியத்தில் பதிவு செய்த பெண் பயனாளிகள், நான் சொன்னேன் இல்லையா, அதாவது எலிஜிபிலிட்டி. ஆமாம், இது என்ன உங்களுக்கு இது இருந்தால் கொடுப்பாங்க. ஆமாம், அது தமிழ்நாடு கலைஞர்கள்னா இந்த தமிழ்நாடு கலைஞர்கள் அப்படின்னு ஒரு வாரியம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் போய் சைன் இன் ஆகிருப்பாங்க, அவங்கள்ட்ட ஐடி கார்டு இருக்கும். அதில் கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான இதுதான் வந்திருக்கு. அதில் கீழே என்னென்ன பயன்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கர்ப்ப காலத்தில் ரூபாய் 6000 நிதி உதவி, மகப்பேறு தேவைகளை பூர்த்தி செய்ய 6 மாதங்களுக்கு மாதம் ரூபாய் 1000, 6000 மாதம் 1000 அவங்களுக்கு, அதாவது அந்த கலைஞர்கள் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு. இது இல்லை அதில் சிலது கொடுத்து தாய் சேய் நலன் மேம்படுத்துதல், கர்ப்ப காலத்தில் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை ஆதரிக்கல. அதில் எப்படி விண்ணப்பிக்கணும்னாக்க கீழே விண்ணப்பிக்கும் முறைன்னு ஒரு காலம் இருக்குது. அதில் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் அதை அப்ளை பண்ணிடலாம். அப்படி இல்லைங்க நான் கலைஞர்கள் இதில் வரலைங்க அப்படின்னாக்கா அடுத்தது இருக்குது பாருங்க, தமிழ்நாடு கலைஞர் சமூக பாதுகாப்பு திட்டம் மகப்பேறு உதவித்தொகை, கருச்சிதைவு, கருக்கலைப்பு, இது சம்பந்தமானதும் கொடுத்துருக்காங்க. இல்லை அது இல்லைங்கனாக்கா சுய உதவி குழுக்களுக்கு மகப்பேறு கடன். இப்போ சுய உதவி குழுவில் அந்த கர்ப்பிணி பெண் இருக்காங்கனாக்கா அதன் மூலமாக என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனாக்கா நாட்டுப்புற கலைஞர்களுக்கு மகப்பேறு நிதி உதவி, இப்படி எல்லா கிரைட்டீரியாவும், தொட்டில் குழந்தை திட்டம், எல்லா திட்டமும் அதில் வந்துடும். அதில் உங்களுக்கு என்ன எதற்கு கீழே நீங்கள் வரீங்களோ அது உள்ளே போயிட்டு அது கீழே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இதில் வந்து பிரெக்னன்ட் உமன்ஸ் 20 ஸ்கீம்ஸ், நான் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறேன் பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸில் 186 ஸ்கீம்ஸ் இருக்குது. படிக்கிற மாணவர்களுக்கு 180 ஸ்கீம் இருக்காது. சில ஸ்கீம் மட்டும் சொல்லுங்க. முதன்மை நிறுவனங்களில் சேர அரசு பள்ளி மாணவர்களுக்கு நிதியுதவி, ஓகேவா? அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தகுதி வரம்பு, தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் இருக்க வேண்டும். இந்த தொழில்நுட்ப கழகம் ஐஐடி, ஐஏஎஸ்சி, எய்ம்ஸ் போன்ற முதன்மையான நிறுவனங்களில் சேர விரும்புபவர்கள், பெரிய இன்ஸ்டிடியூட், ஓகேங்களா, சேர விரும்பினாங்க அவங்களுக்கும் இது அப்ளிகபிள். ஆமாம், அதில் வந்து பயன்கள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே விண்ணப்பிக்கும் முறை, இது வந்து இது மாதிரி 186 ஸ்கீம்ஸ் இருக்குது.
இதுல வந்து ஒவ்வொருத்தரும் மேல போய் பாத்தீங்கன்னா சட்டத்தில் முதுகலை பட்டம் பெறுவதற்கான கல்வி உதவித்தொகை, லால வந்து நீங்க மாஸ்டர் டிகிரி பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன உதவித்தொகை தர்றாங்க அல்லது வேற என்ன விஷயம் அரசாங்கத்தின் மூலமா வழங்கப்படுது, எதுவும் ஸ்கீம் இருக்கா அப்படிங்கிறதுக்கான காலம் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா அதுக்கு கீழே சட்ட படிக்கிற மாணவர்களுக்கு அது பயனுள்ள. வேளாண்மையில் முதுகலை பட்டத்திற்கான கல்வி உதவித்தொகை அதுக்கு தனியா இது கொடுத்துருக்க காலம். இது மாதிரி வந்து முதுகலை உடற்கல்வி பட்டத்திற்கான கல்வி உதவித்தொகை. இப்படி ஒரு கேட்டகரியா மாணவர்களுக்கு என்னென்ன படிக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கு உள்ள அரசாங்கம் என்னென்ன கொடுக்குது, அதுல விண்ணப்பிக்கும் முறை அல்லது வந்து தகுதி வரம்பு என்னவாக இருந்தால் தகுதியோட உள்ள போவாங்க. அதுல பயன்கள் என்னவாக இருக்கு, உதவித்தொகையா அல்லது சேரும் பொழுது அரசு நேரடியாக உதவி புரியுதா, என்ன வகையில் பயன்பெறுவார்கள் அப்படிங்கிறதையும் அதில் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போனோம்னாக்கா பெண் மாற்றுத்திறனாளிக்கு பிரசவம், கருச்சிதைவு, கருவை கலைப்பதற்கான உதவித்தொகை ரூபாய் 6000 வரை, அது தகுதி வரம்பு என்ன, பயன்கள் என்ன, விண்ணப்பிக்கும் முறைன்னு கொடுத்துருக்காங்க. வேலையற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தில் வங்கி கடன், நான் சொன்னேன் இல்லையா, வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னாக்கா அதுக்கு உள்ள வங்கி கடன். ஆதரவற்ற மாற்றுத்திறனாளி ஓய்வூதிய திட்டம், அவங்களுக்கு ஓய்வூதியம் இருக்கு, அதுல என்ன கிரைட்டீரியா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறது. மாற்றுத்திறனாளிகள் இயற்கை மரணத்திற்கான நிதி உதவி, இயற்கை மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு நிதி உதவி இருக்கு. இதே மாதிரி பல வகையில் இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன ஆடு, செம்மறி ஆடு, கறவை மாடு வழங்கும் திட்டம், இது அண்ணன் சீமானுடைய இதை கேட்டு தான் அரசாங்கம் அதை உள்ள வச்சிருப்பாங்க. எனக்கு அண்ணன் தானே அடிக்கடி பேசுவார் இதை இல்லையா, அப்படித்தானே பேசிட்டு இருப்பாரு. இதெல்லாம் எப்பவோ அரசாங்கம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இடையில இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் சொன்ன பாருங்க, நான் சொன்னா ஆடு மாடை சொன்னா இந்த பாருங்க இந்த அரசாங்கம் பண்ணுது பாருங்க, நான் சொல்றதான் இந்த அரசாங்கம் பண்ணுது, நான் என்ன சொல்றேனோ அதுதான் இந்த அரசாங்கம் பண்ணுது. அதாவது என்னன்னா உன்னை மாதிரி பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்றேன் உலகத்துல உள்ள எல்லாருமே சோறு தான் திங்கணும் அப்படின்னு ஒரு நாள் மீட்டிங் போட்டு பேசுறேன். பாத்தீங்களா, உலகத்துல உள்ள சோறு தான் திங்கிறாங்க, வேற எதுவும் திங்கிறது இல்லை. நான் சொன்னா உலகமே என்னதான் பல பண்ணுது அப்படின்னு சொன்னா நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பனோ அந்த அளவுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இன்னும் 2 வருஷத்துல 6G இப்ப 5G இருக்கா, 6G வந்துடும் அப்படின்னு நான் தான் சொல்லுவேன். கரெக்டா வந்துடும் அப்படின்னு அண்ணன். இதுல விவசாயிகளுக்கு தனியா இருக்கு, விவசாயிகள் என்ன பயனடைகிறது, விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கு, அப்புறம் மூத்த குடிமக்கள், தூய்மை, 3ஆம் பாலினத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து 22 ஸ்கீம் இருக்குது. அதாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமில, இந்த ஒவ்வொரு வகையிலையும் குடிமக்கள், இறப்பு, விவசாயிகள் எவ்வளோ ஸ்கீம் இருக்குது, விவசாயிகளுக்கு வந்து 112 ஸ்கீம் கொடுக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட். இதில் நீங்கள் எதில் வரீங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ வந்து ஊரில் வந்து சாதாரண ஏழை மக்கள் இருப்பாங்க, படிக்காத பாமர மக்கள். இன்றைக்கி வந்து நம்ம ஃபோன் வந்துட்டோம், டிஜிட்டல் வந்துட்டோம், நம்மளுக்கு எல்லாம் கையில் வந்துருச்சு. நம்ம இன்றைக்கி ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு தெருவில் கிட்டத்தட்ட 80% எல்லாம் படிச்சவங்க இருக்கிறாங்க, 80% 90% கூட போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஊருக்குள்ள நாம் தமிழ் கட்சியை விடாதீங்க, பூரா படிக்கிற எல்லாரையும் ஆடு மேயும் மாடு மேயும் சாணி இல்லைன்னு சொல்லி யாரும் படிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க வீட்டு பிள்ளைய படிக்க வைப்பாரு அவரு. அதனால அந்த பேச்சை கேட்காம எல்லாரும் படிச்சவங்களா இருக்கீங்க, இனிமேலும் தங்களது பிள்ளைகளை படிக்க வைப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதாவது ஒரு காலத்துல வந்து ஏதாவது ஒரு உதவி செய்யணும், எனக்கு வந்து ஒன்றும் தெரியலைங்கய்யா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு யாரை பார்க்கணும் தெரியாது அப்படின்னா எல்லாரும் போய் ஒரு கம்யூனிஸ்ட் அந்த ஆளோ, கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவங்க இருப்பாங்க, கையில அலுவலகம் இருக்கு, திமுக காரோ யாரோ கட்சிக்காரங்க யாரோ வேணா இருப்பாங்க, ஒரு திமுக யாரோ இருப்பாங்க, அவங்க வீட்டுல போய் நின்று அந்த ஊருக்கு அவர் தான் இருப்பாரு, நாட்டு வக்கீல் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. போனோம்னா சரி வாமா இன்னும் டீ வாமா அழைச்சிட்டு போயிட்டு இந்தம்மா இந்த இவரை பார்ப்போமா, இவரை பார்த்து அப்ளிகேஷன் போடணும், இங்கேருந்து அங்கே போகணும், அவர் தான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரு. அவருக்கு தான் தெரியும் கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு. அது அடுத்த கட்டமாக எங்கே தெரியுமா போச்சு, ஜெராக்ஸ் கடையில் போய் நின்றுச்சு. ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு கேட்டிங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்குள்ள எல்லா ஃபார்மும் அவங்க வச்சுருந்தா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த லெவலில் இங்கே வந்துருக்குது அது. ஸோ ஒரு மனுஷன் வந்து பார்த்து என்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒருத்தட்ட போய் கேட்டால் தான் இது இருக்குதா, நான் எலிஜிபிளா, எனக்கு அரசு உதவி பெறும் வாய்ப்பு ஏதாவது எனக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இல்லையா உங்கள் தாத்தாவுக்கு, பாட்டிக்கு, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, உங்கள் தங்கச்சி, அக்கா பிள்ளைங்க அந்த கணவனால் கைவிடப்பட்டது, அப்பா இல்லை அம்மா இல்லை, அவங்களுக்கு எப்படி உதவி பெறணும் வேறு வழி தெரியல அப்படின்னா இந்த ஆப்பை வச்சு நீங்கள் அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். உங்கள் வீட்டுக்கோ பக்கத்து வீட்டிலே எழுத்தோட நண்பர்களோ யாராக இருந்தாலும் என்ன உதவி வேணுமோ அரசுக்கிட்ட இந்த ஆப் மூலியமா நீங்கள் பயன்பெறலாம். அவங்க எலிஜிபிளா? இதில் முகப்பிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டங்கள் அமைக்கிறீங்கன்னாக்கா பயனாளர்னு மேலே ஒரு டேப் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே துறைன்னு ஒரு டேப் இருக்கும். இந்த துறையை கிளிக் பண்ணீங்கன்னா பயனாளர்கள் வரிசையில் பார்க்கறத தாண்டி துறை ரீதியாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது அடுத்த மேட்ரு. ஆமாம், இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் இது. சமூக நலம், பள்ளிக்கல்வி, ஆதி திராவிடர் நலம், வீட்டு வசதி, சிறுபான்மையினர் நலம், வேளாண்மை, தொழிலாளர் நலன், சுகாதாரம் இப்படின்னு. அதாவது முன்னாடி பார்த்தது இண்டிவிஜுவல் சம்பந்தப்பட்டது, ஒரு தனிநபர் சார்ந்து உங்களுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ உதவிகள் அரசு செய்யுதுங்கிறது. இது துறை சார்ந்து என்ன, இப்போ நம்ம மினிஸ்ட்ரி வச்சுருக்கோம்ல, ஒரு அறநிலைத்துறை,
ஒரு சுகாதாரத்துறை, கல்வித்துறை அப்படின்னு கவர்மெண்ட்டில் பல டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் பயனாளர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யப்படுது கவர்மெண்ட் மூலியமா, அதுக்கு நீங்கள் எவ்வளோ எலிஜிபிள், உங்களுக்கு என்ன இதில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சமூக நலத்தில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 213 ஸ்கீம்ஸ் வச்சுருக்குது. ஓகேங்களா? திருமண உதவித்தொகை வச்சுருக்குது, முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் திருமண உதவித்தொகை வச்சுருக்குது, இளைஞர் விடுதி வச்சுருக்குது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை வச்சுருக்குது, தோழி பெண்கள் விடுதி வச்சிருக்குது. ஸோ இது என்னன்னா ஆப்ல இருக்கு, எல்லாமே சமூக நலம்ங்கிற அதில் வருது, சோஷியல் வெல்ஃபேர். அதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் 213 ஸ்கீம்ஸ் வச்சிருக்குது. இதில் விளையாட்டு அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இப்போ ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இருப்பீங்க, கிராமத்தில் இருந்துக்கிட்டு எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் அந்த கிராமத்துக்குள்ளேயே அந்த வீரருடைய இது முடங்கிடக்கூடாது. நீங்கள் இந்த ஆப்பில் விளையாட்டு துறையில் விளையாட்டுன்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னாக்கா மாநில மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு தகுதி வரம்பு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள முதல்ல அது எவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்குன்னு சொல்லிடுங்க. மொத்தம் 17 ஸ்கீம் இருக்குதுல. அவ்வளவுதான் இருக்கா? 17 ஸ்கீம் இருக்கு. முக்கியமான திட்டங்கள் மட்டும் 17 இருக்கு. அதுல பயன்கள் சிறு வயதிலிருந்து விளையாட்டை ஊக்குவிப்பது, விளையாட்டில் சுறுசுறுப்பாக பங்கேற்பதை ஊக்குவிப்பது, திறமையான விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு வளர்ச்சி இப்படிலாம் இருக்கு. அதுல உங்களுக்கு வந்து இதுல அப்ளை பண்ணணும்னாக்க அப்ளை பண்ணலாம். அல்லது உலகத்திறனாய்வு உடல் திறன் தேர்வுன்னு ஒன்று இருக்கு, சாம்பியன்ஸ் மேம்பாட்டு திட்டம், தமிழ்நாட்டிற்கு சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டி, இதெல்லாம் வந்து உள்ள இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன தேவையோ அதுல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். ஆதி திராவிட நலம்னு கொடுத்துருக்காங்க. அதுல 93 ஸ்கீம்ஸ் இருக்குது. சும்மா 2 ஸ்கீம் மட்டும் படிக்கிறேன். விடுதி மாணவர்களுக்கு பாய்கள் படுக்கை விரிப்புகள் வழங்குதல். புரிஞ்சுங்க, ஒரு கவர்மெண்ட் என்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்குது பாருங்க. பாய் பெட்ஷீட் வரைக்கும் கொடுக்குது. அண்ணல் காந்தி நினைவு விருது. ஓகேங்களா? அடுத்தது 10ஆம் வகுப்பு பிந்தைய கல்வி உதவித்தொகை. 10ஆவதுக்கு அப்புறமா உங்களுக்கு அரசு வந்து கவர்மெண்ட் உதவித்தொகை கொடுக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது, இதுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் நம்ம துப்புரவு பணிகள் செய்வோருக்கான பள்ளி கல்வி உதவி. துப்புரவு பணி செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான பள்ளி கல்விக்கான உதவி. அதில் என்ன தகுதின்னு இருக்கோ அதை பார்த்து நம்ம அப்ளை பண்ணோம்னாக்கா அரசு அதை நமக்கு தாராளம். அது மாதிரி 9ஆம் 10ஆம் வகுப்புகளுக்கான கல்வி உதவித்தொகை, ஸ்காலர்ஷிப் 9th 10th ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஆமா, இது வந்து எல்லாத்துக்கும் நிலம் வாங்கும் மேம்படுத்தும் திட்டம். இது வந்து ஆதி திராவிட நலத்துறை இருக்குது, அதுக்குள்ள இருக்குது. ஓகேவா? பள்ளி கல்வித்துறையில வந்து 135 ஸ்கீம்ஸ் இருக்குது. பள்ளி கல்வித்துறையில இதே பள்ளி கல்வித்துறை என்ன தெரியுமா, நம்ம இலவச பாட புத்தகம்னு சொல்றோம்ல, இதெல்லாம் இதுல தான் வருது. பாட புத்தகம் ஸ்கூல் படிக்கும் பொழுது நமக்கு என்னென்ன வேற ஏதாவது தேவைன்னாக்கா நீங்க உடனடியாக ஆப்பை கிளிக் பண்ணி அந்த பள்ளி கல்வி இன்னும் இருக்கும் பார்த்தீங்களா துறையில், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஸ்கூல் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது தேவை அரசாங்கத்தின் மூலியமானாக்கா அதில் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இருந்ததுனாக்கா அதில் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மீனவர் நலன்னு ஒன்று இருக்குது. மீனவர்களுக்கான ஸ்கீம்ஸ் மொத்தம் 71 இருக்கு. அதில் ஐஸ் பெட்டி வாங்குறது, அப்புறம் மீனவர் பெண்களுக்கான மாநில சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டம், மீன்பிடி தடைகால உதவி, அப்புறம் வீடு கட்டுறதுக்கு திட்டம் இருக்குது. மீனவர்கள் வீடு கட்டுறதுக்கு திட்டம் இருக்குது. அதில் என்ன தகுதின்னு போட்டிருப்பாங்க. மீன்பிடி நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட வேண்டும், குறைந்தபட்சம் 25 சதுர மீட்டர் பரப்பளவு உள்ள இடம் இருக்க வேண்டும், நிலத்திற்கு ஒற்றைப்பட்டா அல்லது முழுப்பட்டா, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருந்தாங்க அப்ளை பண்ணலாம். அதோட பயன்கள் என்னன்னு பாருங்க. 1,20,000 மதிப்பீட்டில் புதிய வீடுகள் கட்டுதல், மீனவ குடும்பங்களின் மேம்பட்ட வாழ்க்கை சூழல், வீட்டின் கட்டமைப்பில் உள்ள போதாமையை நிவர்த்தி செய்தல், வீட்டின் கட்டமைப்பில் உள்ள போதாமை நிவர்த்தி செய்தல் வரைக்கும் இருக்குதுல்ல. ஸோ இதெல்லாம் அதில் இருக்கு. இதை மீனவர் வீடு கட்டணும் அப்படின்னாக்கா இந்த திட்டத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அதை போய் அப்ளை பண்ணி பயன்படுத்திக்கலாம். அதாவது இது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் என்ன புடுங்குனுச்சுன்னு சில பேர் கேட்குறாங்கல்ல, இதுதான் புடுங்குனுச்சு. தமிழ்நாடு அரசுல எவ்வளோ இருக்குது, தமிழ்நாடு தலைவர்கள் இந்த கவர்மெண்ட் எவ்வளோ செஞ்சுருக்குது, என்ன ஸ்கீம்ஸ் இருக்குதுன்னு இந்த நொட்டாரம் பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்கு பதில் இவ்வளோ இதில் இருக்குது. இது வரைக்கும் திராவிடம் புடுங்கியது என்ன இதில் இருக்குது, இது வரைக்கும் திராவிடம் செஞ்சது என்ன இதில் இருக்குது. இதில் உள்ள ஸ்கீம்ஸை வச்சு தான் தமிழ்நாடு முன்னேறி இருக்குது. ஸோ திராவிடம் பிடுங்கியது என்ன, தமிழ்நாட்டில் எவ்வளோ ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுருக்குன்னு கேட்குறீங்களா, இந்த சங்கி நாம் தமிழர்லாம் இதை வாங்கி பாருங்கள். இதில் உள்ள ஸ்கீம்ஸ் தான் தமிழ்நாடு முன்னேறி இருக்குது. இப்போ இந்த நீயா நானாவில் அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, சிங்கிள் உமன் ரேஷன் கார்டு பிரச்சனை, அதுவும் இதில் இருக்குது. இதில் மேலே போயிட்டு நான் எனக்கு இந்த ரேஷன் இங்கிலீஷில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, தான்னு போட்டிருக்கு பாருங்க பக்கத்தில். அதில் இந்த தமிழ் இங்கிலீஷ் மாற்றி எப்போனா நீங்கள் வச்சுக்கலாம். ஆமாம், நீங்கள் வந்து ஒரே வாட்டி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாற்ற முடியாது, அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எப்போ தேவை நீங்கள் போய் கிளிக் பண்ணீங்க, தமிழ் இங்கிலீஷ் மாறி அது இங்கிலீஷில் மாற்றிக்கிட்டு இங்கிலீஷில் தேடும்போது ஈஸியாக இருந்துச்சு எனக்கு, அதனால் மாற்றிக்கிட்டு உமன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, பயனாளர் பெனிஃபிஷரியில் உமன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே சர்ச் டேப் இருக்கும், தேடுறதுக்கான டேப் இருக்கும். அதில் ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாக்கா அதில் 10 ஸ்கீம் இருக்குது. 10 ஸ்கீமில் 4வது ஸ்கீமாக இருக்குது. 10ல் 4வது ஸ்கீமு சிங்கிள் உமன் ரேஷன் கார்டு இனிஷியேட்டிவ் அப்படின்னு இருக்கும். அதில் தான் இப்போ சொன்ன அந்த ஜிஓ இருக்குது பார்த்தியா, அந்த ஜிஓவில் உள்ள ஸ்கீம் இதில் இருக்குது. அந்த அம்மா பயன்படுற ஸ்கீம் இதில் உமனில் ரேஷன் டைப் பண்ணோம்னாக்கா அதில் 10 இருக்குது. 10ல் 4வது தான் அந்த அம்மா சொன்னது. இதே மாதிரி ஒன்றுத்துக்குமான தீர்வுகள் இந்த ஸ்கீமில், இந்த ஆப்பில் எல்லா ஸ்கீமும் இருக்குது. தேவையானதை தேடி நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம். இன்னொன்று இது வந்து இப்போ இது சொல்கிறோம்ல, இந்த கலைஞர் டிவி கொடுத்தப்ப
ஒரு இப்போ முன்னாடி மாதிரி நம்ம யார்ட்டுமே கெஞ்சிக்கிட்டு நிற்க தேவையில்லை. என்ன ஸ்கீம் இருக்குது என்ன இருக்குன்னு நமக்கு தெரிய தேவையில்லை. இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டிலே உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் யார்ட்டையும் போய் கெஞ்சிக்கிட்டு தேவையில்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நமக்கு சார்ந்து என்ன திட்டம் இருக்குன்னு இதே தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் உள்ள இப்போ யாராவது பசங்க இருப்பீங்க, உங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு இது தேவைப்படுது, விவசாயத்துக்கு தேவைப்படுது, இது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இது எலிஜிபிளாக இருக்குதான்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள பசங்களே வந்து இது யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தாராளமாக யார்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஆப்பில் மேலே வந்து தான் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஆப்ஷன் இருக்கும். அந்த 3 கோடு மாதிரி போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். அதில் 3 இந்த கீழே உள்ள இதெல்லாம் நம்ம ஏதோ பள்ளிக்கூடத்து ஸ்கூல் எடுக்கிறோமோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோமே, புரியறதுக்காக தான் எடுத்துட்டு இருக்கோம். இல்லையா நம்ம பசங்க ரொம்ப அட்வான்ஸாக இருப்பாங்க. அவங்க கொடுத்துட்டாலே போதும், அவங்க சர்ச் பண்ணிப்பாங்க. ஆமா, அதனால சொன்னேன். அதுல 3ஆவதா ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, தொகுதியின் கண்ணோட்டம்னு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. தொகுதியின் கண்ணோட்டம்னா என்ன? ஏன்னா ஒரு இங்கிலீஷ்ல வந்து நோ யுவர் கான்ஸ்டிட்யூன்சி. ஆமா ஆமா. இப்ப நீங்க இருக்கிற தொகுதி எந்த தொகுதியில வரும்? இப்ப எக்ஸாம்பிள் திருவாரூர் அப்படின்னு வச்சுப்போமே. அதுல போயிட்டு மேல அதை கிளிக் பண்ண உடனே வரும். அதுல மாவட்டம்னு இருக்கும். அதுல போயிட்டு திருவாரூரை நீங்க கொடுக்கணும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், தேடுங்க இருக்கும். திருவாரூர் கிளிக் பண்ணிட்டு தொகுதி எதுன்னு கேட்கும். திருவாரூருக்கான தொகுதி, திருவாரூர் 4 தொகுதி இருக்குது, 4 எம்எல்ஏ தொகுதி இருக்கு. 4 எம்எல்ஏ தொகுதி இருக்கு. திருவாரூர் தான். அதை கொடுத்தீங்கன்னாக்கா திருவாரூர் தொகுதியில மக்கள் தொகை எவ்வளவுன்னு காமிக்குது. 12,64,277 மக்கள் தொகை. அதுல வாக்காளர்கள் 2,81,534 வாக்காளர்கள் இருக்காங்க. சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஊரகம் வந்து 73%, நகரம் 27%. அதுல எம்எல்ஏ யாரு, எம்பி யாரு, சட்டமன்ற தொகுதி என்ன, நாடாளுமன்ற தொகுதி என்ன, திருவாரூர் சிறப்பு என்ன? ஆமா, திருவாரூரோட சிறப்பு என்னது? என்ன ஆப் தப்பா இருக்குது? என்னச்சு இது இருக்குது? திருவாரூர் தேர், விவசாயம், மத்திய பல்கலைக்கழகம், என்ன எல்லாமே இருக்குது. இல்ல முக்கியமானது விட்டுருக்கு. என்ன கலைஞர் பேர் இல்லையா? ஏன் பேர் இல்லையா? எல்லாம் திருவாரூருக்கு நம்ம பெருமை இல்லையா? கரெக்ட் தான். திருவாரூர்ல இருந்து வந்திருக்க நம்ம பேர் இல்லாம ஒரு ஆப் ரெடி பண்ணி வார்த்தை இல்லையா? இந்த ஆப் நான் எதுக்கு உட்காந்து ரிவ்யூ பண்ணுங்க? கரெக்ட் தான். மக்களுக்கு பயனுள்ளதா இருந்து ரிவ்யூங்கிறது ஓகே. மக்களை நான் ஒருத்தன் திருவாரூர்ல வந்திருக்கேன், என் பேர் போடாம திருவாரூருடைய சிறப்புன்னு போட்டிருக்கீங்க. கரெக்ட் தான். அடுத்த ஓட்டம் இல்ல, முதல்ல இந்த ஆப்பை ரெடி பண்ணவங்க திருவாரூருங்கிற சிறப்புல என் பேரை சேர்க்கணும். முதல்ல மைனர் விஎன்னா மைனர்னு சேர்க்கணும். முதல்ல அதை சேர்த்தாதான் இந்த சிறப்பு பெறும். இல்ல இல்ல, கமெண்ட்ல நீங்க போய் சொல்லணும். பாக்குற நீங்க மைனர் பாருங்க ஏன் சேர்க்கலன்னு கமெண்ட்ல போய் சொல்லுங்க. சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் இதுல இருக்கு. என்ன உன் பேர் இல்லாட்டி உடனே தவறான ஆப் அது. அதனால ஒரு தொகுதியும் இதே மாதிரி நீ கிளிக் பண்ணி அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன, மக்கள் தொகை என்ன, வாக்காளர்கள் எவ்வளோ, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். குறிப்பா இப்போ நான் அதில் பார்க்க போறது கோயம்புத்தூரை தான் பார்க்கணியா. கோயம்புத்தூர் மேலேயே இருக்கு. தொகுதி என்ன தொகுதி போகலாம்? நம்ம பொள்ளாச்சிக்கு தான் இவரை இன்ட்ரோ எடுக்க போயிருந்தோம். அந்த வைரலான அந்த பாட்டியை வைரல் நம்ம எடுத்தது பப்ளிக் போயிட்டு, அது பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல தான் எடுத்தோம். பொள்ளாச்சியில் பார்த்துருவோம். பொள்ளாச்சியில் மக்கள் தொகை வந்து 2,53,881 பேர் இருக்காங்க. வாக்காளர்கள் 2,25,777 பேர். அதுல ஊரகம் நகரம் 39%, ஊரகம் நகரம் 69% நகரமா இருக்கு. இது இருக்கா? இது அது மட்டும் தான், வேற எதுவும் இல்லையா? வேற எதுவும் இல்லையா? சங்கியோட கணக்கு இல்லையா? என்ன ஆப் நீங்க எவ்வளவு தப்பு? கோயம்புத்தூர் இதெல்லாம் போடும்போது அங்க சங்கிகள் கணக்கு எவ்வளோ, நான் சங்கி கணக்கு எவ்வளோன்னு போட்டாங்கன்னா ஒர்க் பண்றது ஈஸியா இருக்கும். அங்க பள்ளிகளை எவ்வளவு திறக்கணும், கல்லூரியில் எவ்வளவு திறக்கணும், நமக்கு டேட்டா வேணும்ல. ஆமா, இவ்வளவு தவறா நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா எப்படி ரிவ்யூ பண்றது? இவ்வளவு வேலை பார்த்துட்டீங்க. இந்த சங்கி பொருள் எடுத்து எத்தனை கணக்கு போட்டீங்க? தற்கூரி எத்தனை இருக்குது, நாம் தமிழ் எத்தனை இருக்குது, எடுத்து போட்டு ஈஸியா முடிஞ்சிரு வேலை. தனித்தனி இண்டிவிஜுவலா போய் ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால கணக்கு எடுக்கும் பொழுது அந்த ஊர் நாம் தமிழ் கட்சிக்கு எவ்வளவு போடுங்க, சங்கி எவ்வளவு போட்டாதான் சரி எவ்வளவு பேர் நம்ம திருத்த வேண்டியது இருக்கு. எந்த ஊருக்கு நம்ம அதிகமா கவனம் செலுத்தினாங்க நம்ம தெரியும். நம்ம இண்டிவிஜுவலாவே நம்ம இறங்கி செய்யலாம். இப்ப நம்ம வந்து பொதுவாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ல, தொகுதி வரையும் நம்ம இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம்ல. ஏன்னா வேலை அதிகமா இருக்கு பஸ், அதனால சொல்றேன். அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியும் இருக்கு. உங்க தொகுதி எல்லா தொகுதியும் இருக்கு. ஒவ்வொரு தொகுதியும் போய் மக்கள் தொகை என்ன இருக்காங்க அங்க. ஒருவேளை நீங்க இந்த தொகுதிக்கு யார் எம்எல்ஏவா இருக்கும், யார் எம்பியா இருக்கும் டவுட் வரலாம். டக்குன்னு உள்ள போயிட்டு தொகுதியை போட்டீங்கன்னாக்கா எம்எல்ஏ யாரு, எம்பி யாரு, மக்கள் தொகை என்ன, ஓட்டர்ஸ் எவ்வளோ, எல்லா தமிழ்நாடு கான்ஸ்டிட்யூன்சி சம்பந்தமா எல்லா விஷயங்களும் இருக்கும். எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, எத்தனை வந்து வாக்காளர்கள் இருக்கிறாங்க, உங்க ஊர் சிறப்பம்சம் என்ன, எம்எல்ஏ யாரு, எம்பி யாரு, எல்லாம் இதுல வந்துடும். இது வந்து இன்னொரு சிறப்பு. இப்போ சைன் அப் பண்ணும்பொழுது ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ணும்பொழுது நம்மளோட டீட்டெயில் கொடுப்போம், சுய விவரம் கொடுப்போம். நம்ம பேர், வயசு, எந்த ஊர்,
அவர் அந்த ரேஷன் கார்டோட டைப்பு இதெல்லாம் கொடுத்து போவோம். அதனால நமக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு ஈஸியாக உள்ளே வந்துடும். மற்ற திட்டங்கள் நம்ம பார்த்துக்கலாம். குறிப்பாக இவருக்கு நான் செக் பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு நான் ஒரு ஆண், பக்கத்து வீட்டு ஒரு விவசாயி, அவருக்கு நான் செக் பண்ணணும், அல்லது ஒரு மாணவருக்கு, அல்லது ஒரு கைம்பெண்ணுக்கு, அல்லது ஒரு திருநங்கைக்கு நான் செக் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த திட்டங்கள் கிளிக் பண்ணோடனே ஒரு பெருசாக வினாப்பட்டியல்ன்ற ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டைலாக கெத்தாக நிற்பாப்பில். அந்த வினாப்பட்டியலை கிளிக் பண்ணணும். நிற்கிறதே இல்லை, வெறும் இது வரைக்கும் தான் இருக்குது. அவர் உட்காந்துருக்காரு எப்படி தெரியும்? சரி, ஓகே, உட்காந்துருக்காரோ நிற்கிறாரோ நமக்கு தெரியல. ஸ்டாலினுடைய ஃபோட்டோ இருக்கும், அப்புறமா அப்டேட் பண்ணுவாங்க. சரி, அதில் வந்து நீங்கள் அந்த வினாப்பட்டியலை கிளிக் பண்ணோடனே தனிநபரா, நிறுவனமா, விவசாயியா, என்ன டீட்டெயில் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்து உள்ளே போகணும். ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணி உள்ளே போனீங்கன்னாக்கா அவங்களுக்கான திட்டங்கள் என்ன, அது மாதிரி 9 டைப் இருக்குது. ஆமாம், நீங்கள் 9 தனிநபர், நான் தனிநபர் கொடுக்கணும்னு வச்சுங்களேன். அடுத்தது ஆணா, பெண்ணா, மூன்றாம் பாலினமா, ஏஜ் என்ன, திருநரா என்னன்னு கேட்கும். அதை பெண்ணுன்னு கொடுப்போம். பெண், நீங்கள் கர்ப்பிணி பெண்ணா, எனக்கா அந்த திட்டங்களை ஃபில்டர் பண்ணுறதுக்காக அதை கேட்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கான திட்டங்கள் டக்குனு உடையாந்து உட்காந்துரும். அது நீங்கள் இப்போ ஒரு பையன் வரானாக்கா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிங்கனாக்கா அந்த மாணவருக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது டக்குன்னு வந்து நிற்கும். அதுக்காக தான் அந்த விண்டோஸ் வரும். அதை நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா முதன்மையான திட்டங்கள் என்னென்னங்கிறது வரும். முதன்மையான திட்டங்கள்னாக்கா இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அந்த திட்டம் என்ன, அதை பற்றின கீழே அதில் எவ்வளோ கோடி செலவிடுறாங்க அரசாங்கம், 7000 கோடி செலவிடுது. அதில் மாதாந்திர உதவித்தொகையா 1000 மகளிருக்கு போகுது. அதில் வல்லுநர்களுடைய அவங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறது, எக்ஸ்பர்ட்ஸோடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருப்பாங்க. இப்படி ஒரு திட்டத்துக்குமே இருக்குது. இப்போ அந்த காலை உணவு திட்டம், அதுக்கு எவ்வளோ பயன்பெற உள்ள பள்ளிகள் எண்ணிக்கை 31,000 பள்ளிகள் இதில் பயன்பெறுது. இது காலை உணவு திட்டத்தில் 16 லட்சம் குழந்தைகள் பயன்படுறாங்க. ஆமாம், விரிவுபடுத்தப்பட்ட மாவட்டங்கள் 38. நிதி ஒதுக்கீடு எவ்வளோ தூரம் நிதி ஒதுக்கி இருக்காங்க? அதுக்கு 404 கோடி ரூபாய், 404.41 கோடி ரூபாய் இந்த காலை உணவு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதில் பயனாளிகள் எண்ணிக்கை 15,75,000 மாணவர்கள் காலை உணவு திட்டம் மூலமாக பயன்பெறுகிறார்கள். இதை தான் சில நபர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஜேர்னலிஸ்ட்டு, பத்திரிகை அப்படிங்கிற பேரில் சில வன்மம் பிடித்தவர்கள் எழுதும் பொழுது கக்கூசு நிரம்பி வழியுது அப்படின்னு சில வன்மம் பிடித்தவர்கள் எழுதுகிறாங்க. ஆனால் சில அதில் எக்ஸ்பர்ட்ஸோடைய கமெண்ட்டும் கீழே போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் உரிமை தொகை நிறைய பேர் வந்து பிச்சை காசு அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட்லேருந்து சரி, இங்கே இருக்கிற சில நபர்களும் சரி, அவர்களுடைய பிடிஎம்மாக செயல்படுகிற சில பேரும் சரி, இது பிச்சை காசு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த மகளிர் உரிமை தொகையில் பயன்பெறக்கூடியவர்கள், அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு போன்ற விஷயங்கள்லாம் அது கீழே இருக்குது. தேவையானவர்கள் ஒரு திட்டங்களுக்கும் ஒரு திட்டங்களுக்கும் எவ்வளோ செலவிடுறாங்க, பயனாளர்கள் யார், அதுக்கு கீழே எக்ஸ்பர்ட்ஸ் கமெண்ட் என்ன, அந்த திட்டம் எப்படி செயல்படுது, இந்த விஷயம்லாம் இருக்குது. அதனால் தேவைப்படுவோர் இதை தாராளமாக பயன்படுத்துங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஆப் இது. பொதுவாக எல்லா ஆப்புமே ஆக்சஸ் பண்ண உள்ள ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல வைப்பாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆப்ஷன்லாம் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணும் போகலாம். அப்படி இல்லைனாக்கா ஹோம் ஸ்க்ரீன்லேயே இருக்கும், முகப்புலேயே இருக்கும் எல்லாமே. அதுலேயே முகப்பில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும் பொழுது திட்டங்கள் அதிலே வந்துடும். அங்கேயே கிளிக் பண்ணி கூட நீங்கள் போய்க்கலாம். வினாப்பட்டியல், உங்கள் திட்டங்கள், அதுக்குள்ளேயும் போய்க்கலாம். அதில் 3ஆவதாக ஒரு டேப் இருக்குது பாருங்க, உங்களில் ஒருவன் அப்படின்னு இருக்கு பாருங்க. அது என்னன்னாக்கா, நீங்கள் கேட்க விரும்புகிற கேள்வியை, முதல்வர்கிட்ட கேட்க விரும்புகிற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். இது ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்குது. இது ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோவை இன்னமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த மாதிரி மக்கள் கேள்வி கேட்டு அதுக்கு முதல்வர் பதில் சொல்லி அந்த வீடியோவை பதிவேற்றம் செஞ்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்க விரும்புகிற கேள்வியை தலைவருடன் உரையாடுங்கள்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், டேட்டா கேட்கலாம், எல்லாமே கேட்கலாம். நீங்கள் அதுக்கு நீங்கள் போயிட்டு யூடியூப் வீடியோஸ் பார்ப்பீங்களாலாம் கேட்கக்கூடாது. அப்புறம் அவர் ஒரு முதல்வர், அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதனாக்கா அதிலே மேலே போட்டிருக்கு பாருங்க, நடப்பு நிகழ்வுகள் அல்லது சமூக நீதி தொடர்புடைய தலைப்பில் அந்த கேள்வி இருக்கணும். ரொம்ப லைட்டான கேள்வி. சமூக நீதினா யூடியூப் வீடியோஸ் வருதா இல்லையா? அப்புறம் அதெல்லாம் வருது. இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாதுன்னா ஏழைய போட்டிருக்காங்க. அதெல்லாம் அது சம்பந்தமான லைட்டான கொஸ்டின்ஸ் 20-200 பாருங்க, அங்கேயே 200 தான். லைட்டராகவும் கேட்கணும், சமூக நீதியாகவும் கேட்கணும், என்னதான் கேட்கறது? அதான்ப்பா, அது வார்த்தைகளும் 200 போட்டிருக்காங்க பாருங்க. 200க்கும் மிகாமல் 200க்கும் இதுக்கும் பெரிய தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அந்த 200 வார்த்தைகளுக்குள்ளதான் அந்த கேள்வியும் இருக்கு. நடப்பு நிகழ்வுன்னு போட்டிருக்கல, அதுல வந்து லைட்டர் கொஸ்டின்ஸ் வரலாம். என்ன சாப்பிட்டீங்க, நடப்பு நிகழ்வுல யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம், கேட்கலாம்ல. என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கலாம். ஓகேவா? நீங்க டூர் போனீங்களா கேட்கலாம். பிடிக்குமா, அது பிடிக்குமா, அது கேட்கலாம்ல. சரி, அதாவது நிகழ்வுல நீங்க கேட்கலாம். கேட்டீங்கன்னா அதிகப்படியான கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் முதல்வர், அவர் நிறைய வேலைகள் இருக்கும், வேலைகளுக்கு மத்தியில இதுக்கெல்லாம் அவங்க நேரம் நீங்க வந்து பதில் வந்துச்சுன்னா அப்போ செக் பண்ணிக்கலாம். உங்க ஆப் இருக்கிறதுனால நோட்டிபிகேஷன் வரும் சொல்லிட்டாங்கன்னா. அந்த வீடியோல இது ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ இப்போ எலெக்ஷனால பண்ண முடியாம இருக்கும், எலெக்ஷன் முடிஞ்சது நிறைய ஒர்க்கிங்ல இருக்கும். நீங்க கேட்டீங்கன்னாக்கா கேள்விகளை கேட்டு விடுங்க. அந்த கேள்வியை அவங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துப்பாங்க. அந்த கேள்விகளுக்கு மட்டும் ஒரு வீடியோவில் ஒரு 10 கொஸ்டின் எடுத்துட்டு அல்லது 5 கொஸ்டின் எடுத்துட்டு அதுக்கு முதல்வர் பதில் சொல்லுவார். ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு, அதான் கேட்குறாங்க, தாராளமாக நீங்கள் போய் கேட்கலாம். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே கீழே முகப்பு, அப்டேட்ஸ், திட்டங்கள், ஆடுகளம்னு இருக்கு பார்த்தீங்களா? எந்த ஆர்டர் தான் வந்துருக்கணும். அதான் எப்படியா இருந்தாலும் நம்ம கடைசியிலேருந்து வரோம். அப்படியே
அதான் அப்டேட்ஸ்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா முதல்வர் அவர்களுடைய சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் இருக்கும். ஃபேஸ்புக்கு, எக்ஸு, இன்ஸ்டா, அப்புறம் யூடியூப், எல்லாத்துலயும் இருக்காரு அவரு. எல்லாத்துலயுமே இருக்காரு. டெய்லி என்னென்ன இருக்குங்கிறத ஒரு முறையும் நம்ம ட்விட்டர்ல போயோ, ஃபேஸ்புக்ல போயோ, இன்ஸ்டால போயோ, அவரோட யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு, அதுல போய் நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அது எல்லாமே டே பை டே அப்டேட் ஆகும். இது ஓப்பன் பண்ணாங்க முதல்வர் என்ன பேசியிருக்காரு, இதுல ஃபேஸ்புக்ல தான், அப்புறம் எக்ஸை கிளிக் பண்ணினாக்க எக்ஸ்ல என்ன பேசியிருக்காரு, என்ன ட்வீட் பண்ணிருக்காரு. மினி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுங்க இது இல்லீங்களா? அவருடைய அதாவது அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் முழுக்க அரசு எப்படி செயல்படுது அப்படின்னு அரசாங்கத்தை எப்படி ஆக்சஸ் பண்றது, ஸ்கீம்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்றது, நமக்கு என்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, எப்படி அப்ரோச் பண்றது, இது முழுக்க இதுல இருக்கு. இதை தாண்டியும் சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னுடைய நேரம் கருதி நான் இதை மட்டும் தான் உள்ள வைக்கிறேன். மற்றபடி நீங்க உள்ள போய் நோங்கெடுத்தீங்கன்னாக்க இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய பயனுள்ள திட்டங்கள் இருக்கு. எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி பயன்பெறுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது யூடியூப் ரூட்டர்ஸ். மீண்டும் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன், இது அரசாங்கத்தினுடைய ஆப் இல்ல, திமுக தனிப்பட்டு செஞ்ச ஒரு வேலை. இது உண்மையிலேயே இந்த வேலைக்கு அவர்களை பாராட்டியாக வேண்டும். அதனால நீங்க பாராட்டுறதா இருந்தா கமெண்ட்ல வந்து பாராட்டுங்க. நல்லா இருந்துச்சுனாக்கா பல பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க.